அன்பிற்கினிய சகோதர சகோதரியர்களே, தாவீது ஐயா ஓர் கலங்கரை விளக்கம் என்ற பொருளில் அடங்கிய அன்னாரது வாழ்க்கை வரலாற்றினை இசை கதை பாடல் வழியாய் இக்குறுந்தட்டின் மூலம் உங்களுக்கு வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இதை கேட்கும் விசுவாசிகள், ஆண்டவரின் பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உன் பேரை சொல்ல சொல்ல எம் இதயம் மகிழுதையா, எம் வாழ்வில் நீங்கள் செய்த நன்மைகள் பெரியதையா. உன் பேரை சொல்ல சொல்ல எம் இதயம் மகிழுதையா, எம் வாழ்வில் நீங்கள் செய்த நன்மைகள் பெரியதையா. கரும்பினில் இனிப்பானாய், உப்பினில் கரிப்பானாய், விளக்கினில் ஒளியானாய், கண்ணிற்கு இமையானாய், பரிசலுக்கு பொருளானாய், எம் வாழ்வில் களியானாய். கரும்பினில் இனிப்பானாய், உப்பினில் கரிப்பானாய், விளக்கினில் ஒளியானாய், கண்ணிற்கு இமையானாய், பரிசலுக்கு பொருளானாய், எம் வாழ்வின் வழியானாய். உம் பேரை சொல்ல சொல்ல எம் இதயம் மகிழுதையா, எம் வாழ்வில் நீங்கள் செய்த நன்மைகள் பெரியதையா. அறிவொளி தந்திட்டாய், அகவிருள் நீக்கினாய், அண்ணலின் வழி நடந்தாய், கலங்கரை விளக்கானாய், காரிருள் நீக்கினாய், எம் வாழ்வில் ஒளியானாய். அறிவொளி தந்திட்டாய், அகவிருள் நீக்கினாய், அண்ணலின் வழி நடந்தாய், கலங்கரை விளக்கானாய், காரிருள் நீக்கினாய், எம் வாழ்வின் ஒளியானாய். உம் பேரை சொல்ல சொல்ல எம் இதயம் மகிழுதையா, எம் வாழ்வில் நீங்கள் செய்த நன்மைகள் பெரியதையா. உம் பேரை சொல்ல சொல்ல. உலகில் பிறந்து வாழ்கின்ற மக்களில் ஒரு சிலரே பிறருக்கு பிரயோஜனமாய் வாழ்கின்றனர். விண்ணில் தோன்றும் எல்லா நட்சத்திரங்களும் மண்ணுலகில் மின்னி பிரகாசிப்பதில்லை. அவ்வண்ணமே உலகில் தோன்றின பெரியார்களில் ஒரு சிலரே மக்களுக்கு உதவியாய் வாழ்ந்து மரித்திருக்கின்றனர். அந்த வழியில் பயன்பட வாழ்ந்த பெரியார்களில் நமது தாவீது ஐயாவும் ஒருவர். தன்னை முழுவதும் இறைவன் இயேசுவுக்கு அர்ப்பணித்து இந்த உலகில் அவரது ஊழியத்திற்கென தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசுவின் போர் வீரனாய், தியாகத்தின் சுடராய், ஒளி விளக்காய், பலருக்கும் பயன்தரும் உப்பாய் வாழ்ந்து பரமபிதாவின் சமூகத்தில் நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசித்து நமக்காக ஆண்டவரிடம் வேண்டுதல் புரிந்து கொண்டிருக்கும் அன்னகர் சங்கை சுவிசேஷகர் தாவீது ஐயா அவர்களின் ஒப்பற்ற வாழ்க்கை வரலாற்றை விசுவாசிகளுக்கும் அனைத்து திருச்சபை மக்களுக்கும் விசுவாச வாழ்வில் வளர்ந்து வரும் கரிசல் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ திருச்சபை மக்களாகிய நாங்கள் சொல்லுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள ஒரு பெரிய ஊர் ஆறுமுகநேரி. மெஞ்ஞானபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஊழியம் செய்த கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களின் அரும் பெரும் ஊழியத்தின் விளைவால்
ஆறுமுக நேரியில் முதல் கிறிஸ்தவராக மனமாற்றம் பெற்றவர் நமது தாவீது ஐயாவின் தகப்பனார். சுவிசேஷ முத்து என்னும் அந்த நல்லவர் 4 மாவடியைச் சேர்ந்த நல்ல முத்தம்மாள் என்னும் நங்கையை திருமணம் செய்து பூரண ஆசீர்வாதத்தில் 5 ஆண் பிள்ளைகளையும் 5 பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தார்கள். 10வது பிள்ளைதான் நமது தாவீது ஐயா அவர்கள். அந்த குழந்தை 1871ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் நாள் இந்த உலகத்தில் அவதரித்தது. தாவீது என்ற நல் பேரிட்டாரே அந்த எழில்மிகு குழந்தைக்கே பெற்றோரும் தாவீது என்ற நல் பேரிட்டாரே. பத்தாவது பிள்ளையாக முத்தான மணியாக பத்தாவது பிள்ளையாக முத்தான மணியாக மாசில்லா மகனாக மடியினில் தவழ்ந்தாரே. தாவீது என்ற நல் பேரிட்டாரே. ஈசாயின் இளைய மகன் தாவீதைப் போல நமது சுவிசேஷமுத்து அவர்களும் தன் இளைய மகனுக்கு தாவீது என்று பெயரிட்டார்கள். சுவிசேஷமுத்து தீர்க்க தரிசனம் கண்டாரோ தாவீதின் ஆட்சியின் பொற்காலம் போன்று நமது தாவீது ஐயாவின் காலமும் இருந்தது. நமது குடும்பங்களிலே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு அடைமொழி சொல்லுவார்கள். தலைப்பிள்ளை பிறந்தால் அது சாதுவான பிள்ளை, பேய் பிள்ளை என்று சொல்வார்கள். 2வது பிள்ளை இடக்கு பிள்ளை, 3வது பிள்ளை பிறந்தால் முத்தமெல்லாம் பொன்னாம், 4வது பிள்ளை பிறந்தால் நடக்கல்லை பேர்க்குமாம், 5வது பிள்ளை பஞ்சாய் பறக்கும், 6வது 100 ஆக்கும், 7வது இறப்பெல்லாம் பொன்னு, 8வது பிறந்தால் சொல்ல மாட்டார்கள், வெட்கப்படுவார்கள், 9வது நவரத்தினம், ஆனால் 10வது நிறைவான பிள்ளை. குடும்பத்தின் நிறைவாய் குல நிறை மணியாக குடும்பத்தின் நிறைவாய் குல நிறை மணியாக குதூகலம் பெருகிட குணக்குன்றாய் வளர்ந்தாரே. தாவீது என்ற நல் பேரிட்டாரே அந்த எழில்மிகு குழந்தைக்கே பெற்றோரும் தாவீது என்ற நல் பேரிட்டாரே. இவ்வாறு நமது தாவீது ஐயா இளமையில் தன் பெற்றோரால் அதிகமாக நேசிக்கப்பட்டார். இளமையில் கல் என்ற ஒரு பழமொழிக்கேற்ப நமது ஐயா அவர்கள் கிராமத்தில் பிறந்தவராயிருந்தாலும் ஆரம்ப பள்ளியில் இனிதே கல்வி பயின்றார். அண்ணா ஆவண்ணா படித்தார் நம் தாவீதையா என்னும் எழுத்தும் படித்தார். ராப்பகலாக ஓய்வில்லாமல் படித்தார். ஆரம்ப பள்ளியிலே அறிவுடை மகனாக ஆரம்ப பள்ளியிலே அறிவுடை மகனாக படிப்பிலும் செயலிலும் சிறந்த மாணவனாக ஆனா ஆவண்ணா படித்தார். நம் தாவீதையா என்னும் எழுத்தும் படித்தார். காலை எழுந்ததுமே கர்த்தன் இயேசுவை கனிவுடனே நினைத்தார். கருத்துடனே பொன்னான வேதம் படித்தார். மாலை வேளைதனிலே நண்பருடனே ஓடி மாலை வேளை
சனித மகரிச அவரோகணம் படித்தார். அனாத்தாவண்ணா படித்தார். நம் தாவீதையா என்னும் எழுத்தும் படித்தார். ராப்பகலாக ஓய்வில்லாமல் படித்தார். இவ்விதமாய் நமது தாவீது ஐயா அவர்களுக்கு 17 வயதாயிருக்கையில் நாசரேத்துக்கு அருகில் உள்ள மூக்குப்பேரியில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. அதை கனம் ஒவாக்கர் ஐயர் அவர்கள் நடத்தினார்கள். அதில் கலந்து கொள்வதற்கு தன் தாயின் அனுமதியோடு சென்றார்கள். கூட்டத்தில் அந்த ஆண்டவரின் அழைப்புக்கு செவி கொடுத்து தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு கையளித்தார்கள். கூட்டம் முடிந்ததும் கண்களில் கண்ணீர் மல்க நடந்தே வீட்டிற்கு வந்தார். அம்மாவும் மகனின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மகனைக் கண்ட அம்மா, மகனே, நீ எனக்கு என்ன வாங்கி வந்தாயப்பா? சொல்லிடுவாய் எந்தன் அன்பு மகனே, எனக்கு என்ன பொருளை வாங்கி வந்தாய்? நீயும் சொல்லிடுவாய் எந்தன் அன்பு மகனே, எனக்கு என்ன பொருளை வாங்கி வந்தாய்? வல்லமை விளங்கும் தேவன் இயேசுவுக்கு, வல்லமை விளங்கும் தேவன் இயேசுவுக்கு நான் என்னையே ஒப்பு கொடுத்து விட்டேன். அம்மா கேட்டிடுவீர் எந்தன் அருமை அம்மா, நானும் இயேசுவுக்கு என்னை கொடுத்து விட்டேன். கேட்டிடுவீர் எந்தன் அருமை அம்மா, நானும் இயேசுவுக்கு என்னை கொடுத்து விட்டேன். தாவீது இளைஞனும் அம்மாவுக்கு பிரதியுத்தரமாக, அம்மா, ஆண்டவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று கூறினார். பெற்றோர்களும் மகனுடைய ஒப்பு கொடுத்தலை ஏற்றுக்கொள்ளவே தன்னை முழு நேர ஊழியராக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தார்கள். ஆண்டவா உந்தன் சேவை அடியேன் அர்ப்பணம் செய்ய துண்டும் உன் ஆவியருள்வாய். ஆண்டவா உந்தன் சேவை அடியேன் அர்ப்பணம் செய்ய துண்டும் உன் ஆவியருள்வாய். என்னை தியாகிக்க ஏவும் உன்னனில் மூட்டிடுவாய். என்னை தியாகிக்க ஏவும் உன்னனில் மூட்டிடுவாய். இந்நீலம் தன்னில் மாளும் மனு மக்கள் மீட்பிற்காக ஆண்டவா உந்தன் சேவை அடியேன் அர்ப்பணம் செய்ய தூண்டும் உன் ஆவியருள்வாய். தன்னை 17 வயதில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்த தாவீது இளைஞன் தனது 17வது வயது முதல் 29வது வயது வரை சுமார் 12 ஆண்டுகள் தன் வீட்டிலிருந்து ஆண்டவருக்கென்று நல்ல ஊழியம் செய்தார்கள். அவரது தந்தை ஸ்ரீமான் சுவிசேஷமுத்து அவர்களின் வழிவந்த தாவீது இளைஞனும் ஜப வாழ்வில் உறுதியாயிருந்தார்கள். இறைவன் இயேசுவுக்கு தன்னை அடிமையாக்கின அந்த மகான் தான் திருமணம் செய்து கொள்வதில்லை என்ற உடன்பாடோடு ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து இயேசுவை போல நடந்து இறை தொண்டாற்றினார்கள். இயேசுவை போல் நடந்தார் நம் தாவீதையா, இயேசுவை போல் நடந்தார். இயேசுவை போல் நடந்தார் நம் தாவீதையா, இயேசுவை போல் நடந்தார். நிசமனோடர் செய் தோஷமும் அகற்றினார். நிசமனோடர் செய் தோஷமும் அகற்றினார். நீச பாவங்கள் போக்க இயேசுவுடன் கலந்தார். நீச பாவங்கள் போக்க இயேசுவுடன் கலந்தார். இயேசுவை போல் நடந்தார் நம் தாவீதையா, இயேசுவை போல் நடந்தார்.
எவருக்கும் சிறந்த முன் மாதிரியாய் நின்று என்னை இளைஞரோடு இனவழி செல்லா எவருக்கும் சிறந்த முன் மாதிரியாய் நின்று ஞானம் தேவ கிருபை ஆவி பலன் கொண்டு ஞானம் தேவ கிருபை ஆவி பலன் கொண்டு மனிதர் தயவிலும் நாள்தோறும் வளர்ந்திட்டார் மனிதர் தயவிலும் நாள்தோறும் வளர்ந்திட்டார் இயேசுவை போல் நடந்தார் நம் தாவீதையா இயேசுவை போல் நடந்தார். வாலிப வயதில் சகல தீமைகளுக்கும் துன்பங்களுக்கும் விலக்கி காக்கப்பட்டு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்கள். பவுல் தன் உடன் நண்பனுக்கு எழுதினது போல, நீ உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் முன்மாதிரியாயிரு. தனக்கு கெட்ட தீய நண்பர்களை தெரிந்து கொள்ளாமல் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தினார், இயேசுவின் வழிப்படுத்தினார். வாலிப வயதில் தான் ஆண்டவரின் பணிக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு காரணமாக இருந்த கனம் உவாக்கர் ஐயவர்களோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார்கள். அந்நாட்களில் CMS சங்கத்தார் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு ஜோன்ஸ் பேண்ட் என்ற ஒரு நற்செய்தி படையை வைத்திருந்தனர். ஓர் ராணுவ வீரன் தன் நாட்டிற்கு உழைப்பது போன்று இதில் சேரும் ஒவ்வொரு வீரனும் இயேசு சுவாமிக்காக நற்செய்தி வீரனாக பணி செய்ய வேண்டும். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள், வீராதி வீரரேசு சேனை நாங்கள். திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், தெரிந்து சொல்வோம், அதை அறிந்து சொல்வோம், வீராதி வீரரேசு சேனை நாங்கள். அறிவினும் என்னும் காட்டை அதமாக்குவோம், அறிவினும் என்னும் காட்டை அதமாக்குவோம், அதமாக்குவோம், ஞானமதால் தாக்குவோம், வீராதி வீரரேசு சேனை நாங்கள். இந்த பாடலே இப்படையினரின் கொள்கையாகும். வாலிபனான தாவீது இளைஞனும் ஜோன்ஸ் பேண்டில் சேர்ந்து பணி செய்ய ஆரம்பித்தார்கள். 17 வருடங்கள் இந்த சுவிசேஷ படையில் நல்ல பணி செய்தார்கள். இந்த காலத்தில் திருநெல்வேலி ஜில்லாவில் CMS SPG என்ற 2 ஸ்தாபனங்கள் பணிபுரிந்தன. தாவீது இளைஞனின் திறமைகளையும் நல்ல வாழ்க்கையையும் கண்ணுற்ற கனம் குவாக்கர் ஐயர் அவர்கள் நமது தாவீது ஐயாவை CMS ஊழியராக இடையன்குளத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு இருந்து கொண்டு பக்கத்து சபைகளுக்கும் சென்றார்கள். பின்பு சுமார் 6 ஆண்டுகள் கழித்து அங்கிருந்து கரிசல் சபையில் வந்து தங்கி பணி செய்தார்கள். கரிசல் சபையில் வந்து தங்கும்போது ஐயாவுக்கு 50 வயதுக்கு மேல் ஆனாலும் ஓர் இளைஞனை போல் நல்ல பணி செய்ய ஆரம்பித்தார்கள். கரிசலில் வந்து தங்கி பணி செய்த சிறிது காலத்திற்குள்ளாக CMS SPG ஆகிய 2 சபைகளுக்குள்ளும் ஒரே ஐக்கியமாகி ஒரே சபையாகும் விஷயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பித்தது. பிரச்சனைகள் நீங்கி சமாதானம் ஏற்பட வழி இல்லாமல் போகவே கிபி 1924 ஆண்டு மே மாதம் 24ஆம் திகதி CMS சுத்தாங்க சுவிசேஷ திருச்சபை உருவாயிற்று. கனம் அருள்மாணிக்கம் ஐயர் அவர்கள், கனம் வேதக்கண் ஐயர் அவர்கள், IMS-ஐ உருவாக்கிய கனம் சாலமோன் பாக்கியநாதன் ஐயர் அவர்கள், ஸ்ரீமான் மோசஸ் சீனிவாசகம் தாசில்தார், ஸ்ரீமான் ஜான் சாமுவேல் அவர்கள், ஸ்ரீமான் சங்கை சுவிசேஷகர் தாவீதையா அவர்கள் மேற்கண்ட 6 பக்திமான்களும் இச்சபையின் தூண்களாக விளங்கினார்கள். திருநெல்வேலி நாட்டில் ஏழை கிறிஸ்தவர்கள் மூலம் அற்பமாக ஆரம்பித்த ஊழியம் அந்நிய நாட்டாரின் எந்த பண உதவியோ பொருள் உதவியோ இல்லாமல் வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும்
நான் உங்களை கீர்த்தியுமாக வைப்பேன். ஆண்டவரின் கருணைமிகு வாக்குத்தத்தம் அந்த பக்திமான்களுக்கு கிடைத்தது. ஆண்டவரின் அருள் பெருக்கினால் தாவீது ஐயா கரிசல் CMS சுத்தாங்க சுவிசேஷ திருச்சபைக்கு முழு பொறுப்பு எடுத்து வழி நடத்தினார்கள். தாவீது ஐயாவை கண்ட கரிசல் மக்கள் தாயை கண்ட சேய் போன்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். அண்ணலே வருவிரையா, எங்கள் மத்தியில் பணி செய்ய வந்திட்ட ஐயா. அண்ணலே வருவிரையா, உலக இரட்சகரின் உன்னத பணி செய்யும், உலக இரட்சகரின் உன்னத பணி செய்யும் ஒப்பில்லா தலைவா நீயே எம் துணைவா. ஒப்பில்லா தலைவா நீயே எம் துணைவா. அண்ணலே வருவிரையா. சுத்தாங்க கொள்கையாரே, சுத்தாங்க கொள்கையாரே, எங்கள் உள்ளத்தில் கொள்கையை வளர்த்திட வந்தாய். சுத்தாங்க கொள்கையாரே, ராகங்கள் ஏற்றி பாடிடும் பக்திமானே, ராகங்கள் ஏற்றி பாடிடும் பக்திமானே, ராஜாக்கள் வரிசையில் வாழ்வாங்கு வாழ்வாய். அண்ணலே வருவிரையா. மக்கள் மத்தியிலே மகத்தான பணியை செய்திட நமது ஐயாவுக்கு கர்த்தாதி கர்த்தன் புதிய பலனை கொடுத்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். ஆம், கால்நடையாகவே நடந்து சபைகளை கட்டினார்கள், நல்ல உள்ளங்களை கட்டினார்கள், நல்ல இல்லங்களை கட்டினார்கள். இல்லங்கள் தோறும் சென்று மக்களின் தேவைகளுக்காக மன்றாடி மன்றாடி ஜெபித்து இல்லங்களை கட்ட ஆரம்பித்தார்கள். இல்லத்தை உருவாக்க நினைத்த நம் ஐயா ராப்பகலாகவே உழைத்தார்கள். நிறைவான வாழ்வினை தம் பிள்ளைகளுக்கு தரவே நித்தம் அயராது ஓயாது உழைத்தார்கள். இயேசுவின் பாதத்தில் இரவில் 1 மணி வரை அமர்ந்திருந்து தன் மக்களின் நலவேண்டி ஜெபித்தார்கள். தாவீது ஐயாவின் அரும்பெரும் ஊழியத்தின் பயனாய் புதிய ஆலயம், புதிய பள்ளிக்கூடம் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தது. ஆம், தேவாதி தேவனின் அருளால் எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. நமது ஐயா அவர்கள் தன் சபை பிள்ளைகள் வேதத்தை அதிகம் நேசிக்க வேண்டும் என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று போதனை கொடுத்தார்கள். ஐயாவின் வாழ்நாள் முழுவதும் வேதம் அவர்களின் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருந்தது. வேதத்தை தியானம் செய்யும்படி ஒவ்வொருவரையும் வற்புறுத்தினார்கள். தன் சபை பிள்ளைகள் யாரை பார்த்தாலும் வேதம் வாசித்தீர்களா, வேதம் வாசித்தீர்களா என்று கேட்டு தங்க வசனம் சொல்லும்படி கூறுவார்கள். வேதத்தில் உள்ள வசனம் தன் பிள்ளைகளின் இதயங்களில் பதிய வேண்டும் என்று அறிவுரை கூறுவார்கள். வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே. பொன்னிலும் மேலான பசும் பொன்னாம், பொன்னிலும் மேலான பசும் பொன்னாம், விண்ணில் நம்மை சேர்க்குமாம், விண்ணில் நம்மை சேர்க்குமாம், விண்ணில் நம்மை சேர்க்குமாம். வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே. குறைகளை காட்டும் மறையாம் கண்ணாடி, குறைகளை காட்டும் மறையாம் கண்ணாடி, மலையை உடைக்கும் சம்மட்டி, மலையை உடைக்கும் சம்மட்டி, மலையை உடைக்கும்
மட்டி. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே. வேதத்தை தியானிப்பது மாத்திரமல்ல, அந்த வேதத்தில் உள்ள நற்செய்தியை சுற்று வட்டார மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி நம் ஐயா அங்கெல்லாம் அந்த வேதத்தை எடுத்துச் செல்வார்கள். நமது ஐயா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்து தன் பிள்ளைகள் அதன்படி நடக்கும்படி அதிகமான பிரயாசம் எடுத்தார்கள். ஓய்வு நாளில் கரிசல் சபைக்குள் எந்த ஒரு வியாபாரமும் வரவும் முடியாது, வியாபாரம் கொள்ளவும் முடியாது. கலப்பையை தூக்கி கொண்டு வயலுக்கு சென்று யாரும் உழவும் முடியாது. அந்த அடிப்படையில் ஆண்டவருக்கேற்ற வழியில் தன் பிள்ளைகளை பக்குவப்படுத்தினார்கள். தன் சபை பிள்ளைகள் உயிரோடு வாசம் செய்ய, அவர்கள் உயிருள்ளவர்களாக ஊழியம் செய்ய நற்செய்தி ஊழியம் அவசியம் என்று சொன்னார்கள். ஒரு சரீரத்தின் உயிரோட்டம் உயிர், அதுபோல் ஒரு சபையின் உயிரோட்டமான முதுகெலும்பு அது நற்செய்தி சொல்லுதலே என்று சொல்லி பௌர்ணமி தினங்களிலும் மற்ற தினங்களிலும் தன்னுடைய உடன் ஊழியர்களையும் தன் சபை பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு ஊழியத்திற்காக பக்கத்து இடங்களுக்கு செல்வார்கள். நற்செய்தி கேட்டிடுவீர் அன்பின் மானிடரே, அன்பின் மானிடரே. நற்செய்தி கேட்டிடுவீர், உள்ளத்தை ஈந்திடுவீர், உய்மை பெற்றிடுவீர். உள்ளத்தை ஈந்திடுவீர், உய்மை பெற்றிடுவீர். நற்செய்தி கேட்டிடுவீர் அன்பின் மானிடரே, அன்பின் மானிடரே. நற்செய்தி கேட்டிடுவீர் நண்பா, ஓடிவா நண்பா, ஓடிவா நண்பா, ஓடிவா. இயேசுவை விசுவாசித்தால் பரகதி அடைவாய் நீயே, இயேசுவை விசுவாசித்தால் பரகதி அடைவாய் நீயே. இயேசுவின் இரத்தம் உன்னை கழுவிடும் நிச்சயமே, இயேசுவின் இரத்தம் உன்னை கழுவிடும் நிச்சயமே. பாவத்தை சுமந்து செல்லும் பரிதாபம் விட்டிடுவாய், பாவத்தை சுமந்து செல்லும் பரிதாபம் விட்டிடுவாய். பரலோகம் சென்றிடலாம், பல நன்மை பெற்றிடலாம் நண்பா, ஓடிவா நண்பா, ஓடிவா நண்பா, ஓடிவா. அன்பின் மானிடரே, நற்செய்தி கேட்டிடுவீர், நற்செய்தி கேட்டிடுவீர். அன்பின் மானிடரே. நற்செய்தி பணிகளையெல்லாம் தன் சொந்த பலனில் செய்தார்களா? இல்லை. ஊழியம் செய்துவிட்டு இரவு முழுவதும் முழங்காலில் நின்று ஜெபிப்பார்கள். நமது ஐயா ஓர் ஜப கோபுரம். முழங்காலில் நின்று எல்லா காரியத்தையும் ஜெயமாக்குவார்கள். தன் சபையின் பிள்ளைகள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரிடம் வந்து ஜெபிக்கும்படி ஓர் ஜப வீட்டை கட்டி கொடுத்தார்கள். நமது ஐயா ஜபத்தால் மழை வரும் என்று இன்றும் மக்கள் சொல்லுவார்கள். நமது ஐயா ஓர் நவீன பிளாரன்ஸ் நைட்டிங்கேல். போர் வீரர்களுக்கிடையில் இரவின் ஜோதியாய் பிரகாசித்த அந்த நைட்டிங்கேலை போன்று இரவில் மக்களெல்லாம் நித்திரைக்கு சென்ற பின்பு கையில் அரிக்கன் லைட்டை எடுத்துக்கொண்டு தெருக்களில் சென்று முழங்காலிட்டு ஜெபிப்பார்கள். மழை வராத காலங்களில் இரவில் கையில் விளக்கோடு ஊருக்கு மேற்கே உள்ள குன்றில் முழந்தாளிட்டு இரவு முழுவதும் அன்றாடி ஜெபிப்பார்கள். அடுத்த நாள் மழை வரும். 1930-31 ஆண்டுகளில் கடும் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் வறட்சி, குளங்களில் தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகளெல்லாம் வளர்க்க முடியாத நிலை. இந்த காலங்களில் ஐயா ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபித்தார்கள். ஜெபித்து முடிந்ததும் அடுத்த நாள் எதிர்பாராத மழை. மக்களின் தேவையெல்லாம் அந்த ஜெபத்தால் நிறைவு செய்யப்பட்டது. குளங்கள் நிரம்பின, மக்களின் பசியெல்லாம் தீர்ந்தது. ஐயாவிடம் வந்த எந்த நோயாளியும் குணமாகாமல் திரும்பி சென்றதில்லை. சிறு பிள்ளைகள் மீது
அதிக பாசம் உடையவர்கள் நமது ஐயா. சிறு பிள்ளைகள் கண்களில் கண்வலி வந்தால் அதை ஐயாவிடம் கொண்டு வந்து ஜபிப்பார்கள், குணமாகும். நமது ஐயா ஓர் பிறர் நலம் நாடும் உத்தமர். தமது சரீரத்தில் எத்தனை பலவீனம் இருந்தாலும் அதற்கு மருந்து தேட மாட்டார்கள். ஆனால் மக்களின் நோய் தீர்க்கும்படி மன்றாடி ஜெபம் செய்வார்கள். பிள்ளையார் குல மக்கள் மீது அதிக அன்புடன் பழகுவார்கள். அவர்கள் பிற சமயத்தைச் சேர்ந்தவர்களாயிருந்தாலும் ஐயாவை அதிகமாக நேசித்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கண்வலி ஏற்பட்டால் ஐயாவிடம் வருவார்கள். புளிய மரத்தின் இலைகளில் ஒரு மருந்து கண்டுபிடித்து அதை கொடுத்து குணமாக்கினார்கள். இப்படி ஐயாவுடைய குணமாக்கும் ஊழியம் பக்கத்து கிராமங்களில் ஏராளமான மக்களுக்கு கிடைத்தது. ஒரு முறை உப்பூரணி பெண்மணி தன் கைக்குழந்தையை தூக்கிக் கொண்டு ஐயாவிடம் ஓடி வந்து, கண்ணோர கம்பின்றி கனப்பாடுபட்டிட்டாளே, கண்ணோர கம்பின்றி கனப்பாடுபட்டிட்டாளே, தீயிட்ட புண்ணினை போல் வேதனையும் பெருகுதே, தீயிட்ட புண்ணினை போல் வேதனையும் பெருகுதே, கண்களும் புண்ணானதே கண்வலி போகலையே, கண்களும் புண்ணானதே கண்வலி போகலையே, என் மகள் வேதனையும் தீர்த்திட ஜெபியும் ஐயா, என் மகள் வேதனையும் தீர்த்திட ஜெபியும் ஐயா. நமது ஐயா அந்த குழந்தைக்கு ஜெபிக்க ஜெபிக்க கண்வலி குணமானது. நோய்களை தீர்ப்பது மட்டுமல்ல, அவர்களது ஆன்மீக கண்களை திறக்கும்படி வேத வசனங்களையும் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நமது ஐயா மனிதர்களுக்கு மாத்திரம் வைத்தியம் செய்யவில்லை, வாய் பேசாத ஜீவன்களையும் ஐயா நேசித்தார்கள். ஒரு முறை ஒரு கன்றுக்குட்டிக்கு கண்ணில் பூ விழுந்து விட்டது. தன் கண்களில் மருந்து ஊற்றி குணமாக்கினார்கள். விஷங்கள் நிறைந்த சர்ப்பங்களை கூட நேசித்தார்கள். ஒரு முறை இடையன்குளத்திலிருந்து கரிசல் சபைக்கு ஊழியத்திற்கு இரவில் கையில் விளக்குடன் வந்தார்கள். ஆனந்த உடப்பா என்னும் இடத்திற்கு பக்கத்தில் வரும்போது வழியில் நல்ல பாம்பு படுத்திருந்தது. அந்த பாம்பை பார்த்து, என்னப்பா நான் போக வேண்டாமா, நீ போயேன் என்று சொன்னதும் பாம்பு விலகி போயிற்று. நமது தாவீதையா அந்த நிகழ்ச்சிகள் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் சொல்ல போனால் இப்படி ஏராளமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் சொல்லலாம். நமது தாவீதையா ஒரு கல்வி தந்தையாக விளங்கினார்கள். எண்ணும் எழுத்தும் உயிர் வாழும் மனிதனுக்கு 2 கண்களை போன்றதாகும். பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அதை பராமரிக்க பல பாடுகள் பட்டார்கள். ஆசிரியர்களுக்கு சம்பளம் வராத காலங்களில் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி கொடுத்து ஆசிரியர்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்கள் காலங்களில் சுற்று கிராமங்களில் சிறு சிறு பள்ளிக்கூடங்கள் தொடங்கி அதற்கும் அவர் தாளாளராக மேலாளராக இருந்து இரவு பகலென்று பாராது உதவி செய்தார்கள். அவர்கள் செய்த கல்வி பணியின் விளைவாக இன்று இப்பக்கத்து மக்கள் ஏராளமான நன்மை பெற்றுள்ளார்கள். அது மாத்திரமல்ல, நமது ஐயா ஆவிக்குரிய வழியில் தன் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு அவரே பாடல்களை எழுதி ராகம் அமைத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதிகாலை வேளை ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதுபோன்று இரவும் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. இரவும் இருளும் ஒரு மனிதனுக்கு பயத்தை கொடுக்கும். அந்த நிலை மாற்றிட இரவு பாடலையும் கற்றுக் கொடுத்தார்கள். காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுறேன், காலை நேரத்தை காணவும் செய்த கருணை நாயனை போற்றுறேன், காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுறேன், இந்த நாளிலும் என்னை
பாடல்கள் மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான பாடல்கள் அவர்கள் எழுதியவைகள் இலைமறை காய்போல் உள்ளது. இயேசுவின் அழகின் வாஞ்சை, தாரக மன்றாட்டு, கிறிஸ்துதான் சொந்தம், கிறிஸ்துவின் வருகையை வாஞ்சித்த பக்தர்கள், பாடுகளின் தேவாரம், இப்படி ஏராளமான தலைப்பில் பாடல்களை எழுதியுள்ளார்கள். திருஞான சம்பந்தர் எழுதியது தேவாரம். நமது ஐயா அவர்கள் அதை ஒட்டி பாடுகளின் தேவாரம் என்ற தலைப்பில் 52 பெரிய கவிகள் அடங்கிய பாடல்களை எழுதியுள்ளார்கள். இப்படி பாடல்களின் மூலமாகவும் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடம் வழிநடத்தினார்கள். நாம் வணங்கும் இந்த ஆலயம் ஐயா அஸ்திவாரமிட்ட மகத்தான ஆலயம். ஆலயமும் அதை சார்ந்த வைபவங்களும் ஆராதனைகளும் ஐயாவுக்கு மிக முக்கியமானது. அவர்கள் காலத்தில் ஆலய ஆராதனையை அசட்டை செய்தவர்கள் எவரும் இல்லை. இன்றும் கரிசல் சபை மக்கள் உலகத்தின் பல பாகங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் ஐயாவினுடைய ஆலய வாஞ்சையும் அதை பின்பற்றிய சபையின் பிள்ளைகளுடைய வாஞ்சையுமே. அது மாத்திரமல்ல, பொது வாழ்வில் ஐயா அதிகமான சேவை செய்தார்கள். கரிசலை சுற்றியுள்ள ஏராளமான இந்து மக்கள் ஐயாவை அதிகமாக விரும்பினார்கள். பொது வாழ்வில் சேவை செய்பவர்கள் மாட்டு மந்தையில் நடப்பட்டுள்ள மந்தைக்கல் போன்று இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மந்தைக்கல்லில் சாணம் படும், காலில் உள்ள அழுக்கை தேய்ப்பார்கள். அப்படி அந்த மந்தைக்கல்லுக்கு அதிகமான துன்பம் உண்டு. மழை வந்தால் மழையிலிருந்து வருகின்ற தண்ணீர் அந்த மந்தைக்கல்லை சுத்தப்படுத்துவது போல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொது வாழ்வில் நன்மை செய்பவர்களுக்கு துன்பம் வந்தால் மழை தண்ணீர் கல்லை கழுவி விடுவது போல அவருடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சுத்தமாக்கிவிடும். ஆகவே பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், சேவை செய்யக்கூடிய எண்ணம் உடையவர்கள் இந்த மந்தைக்கல்லை போன்று பொறுமை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அதை தன் வாழ்க்கையிலே பொறுமையாக இருந்து செய்து காட்டினார்கள். களக்காடு இந்த கிராமத்தில் ஏராளமான இந்து மக்கள் மத்தியில் நியாய விசாரணை செய்து அவர்கள் உள்ளத்தில் இடம் பெற்றார்கள். இவ்விதமாய் மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. நமது ஐயாவின் பணியானது கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல, சர்வ சமய எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. தான் ஊழியம் செய்த காலங்களில் தன் மக்களிடம் ஊழிய போர் முனையில் தான் வீர மரணம் அடைவேன் என்றே கூறினார்கள். 1950 ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி கேரள மாநிலத்தில் உள்ள கொட்டாரத்து விளை என்னுமிடத்திற்கு ஊழியம் செய்ய சென்றார்கள். 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23வது நாள் ஏராளமான மக்கள் அமர்ந்திருந்த கூட்டத்திற்கு முன்னால் பிரசங்க மேடையில் 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பிரசங்க வாக்கியமாக எடுத்து கூறி முகவுரை கூறிக் கொண்டிருக்கும் போதே நாவு தடுமாறி கீழே விழுந்தார்கள். மேடையில் இருந்தவர்கள் ஐயாவை தாங்கி பிடித்தனர். பாடல்களை பாடினார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். நமது அன்பு ஐயாவின் ஆவி உடலை விட்டு பிரிந்தது. இந்த செய்தி கரிசலுக்கு வந்தது, கரிசல் வட்டார மக்களுக்கு வந்தது. கரிசல் வட்டாரம் சிஎம்எஸ் திருச்சபை மக்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. கரிசல் மக்களும் ஏராளமான திருச்சபை மக்களும் பொதுமக்களும் கண்ணீர் கடலில் மூழ்கினர். குஞ்சப்பி பிரசங்கியார் உட்பட பல பக்திமான்கள் ஐயாவை கரிசலுக்கு கொண்டு வந்தார்கள். ஐயாவின் குடும்பத்தாருக்கும் செய்தி அனுப்பப்பட்டு அவர்களும் வந்தார்கள். ஆனால் நமது ஐயா குறித்த அதே இடத்திலேயே அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர். அன்றைய திருச்சபை தூண்களான கனம் சாலமோன் பாக்கியநாதன் ஐயர் அவர்கள், கனம் ராஜமணி பொன்னையா ஐயர் அவர்கள் உட்பட ஏராளமான ஊழியர்களும் ஏராளமான மக்களும் ஆயிரக்கணக்கான இதர சமயத்து மக்களும் கூடிய அந்த நேரத்தில் அடக்கம் செய்யும் இடத்தை சுற்றி அமைதியாக கண்ணீர் மல்க நின்றனர். நமது ஐயாவின் சரீரம் ஆண்டவர் இயேசுவின் வருகை வரையிலும் உயிர்த்தெழுதலுக்கென்று கரிசல் ஆலய வளாகத்தில் ஜப அறைக்கு பக்கத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. பூவுலகில் இனி இப்படி ஒரு மலர் தோன்றுமோ என்று எண்ணும் வண்ணம் அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது.
மலர்களெல்லாம் மலராகுமோ? தாவீதையா போன்ற மலர் உருவாகுமோ? அன்பின் மலர், அறிவின் மலர், கருணை மலர், அன்பின் மலர், அன்பின் மலர், அறிவின் மலர், கருணை மலர், அன்பின் மலர், அன்பின் மலர், அறிவின் மலர், கருணை மலர், பண்பின் மலர். தேவாதி தேவன் இயேசு தெரிந்த மலர், தேவசித்தம் நிறைவேற்ற வந்த மலர், ஜீவபாதை வழி நடத்தி உழைத்த மலர், மலை மேல் நடத்தி வந்த ஜீவமலர், மலை மேல் நடத்தி வந்த ஜீவமலர். அன்பின் மலர், அறிவின் மலர், கருணை மலர், பண்பின் மலர், அன்பின் மலர், அறிவின் மலர், கருணை மலர், பண்பின் மலர். நமது ஐயா ஒரு கோதுமை மணி. ஐயாவின் மரணத்தில் மகிமை வெளிப்பட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த பலன் அளிக்கும். தன் உயிரை நேசிக்கிறவன் அதை இழந்து விடுகிறான். இவ்வுலகில் தன் உயிரை வெறுப்பவனோ அதை முடிவில்லாத வாழ்வுக்கு காப்பாற்றிக் கொள்வான் என்று சொன்ன அருள்நாதரின் வாக்கு நம் ஐயாவில் முடிவில்லாத அழிவில்லாத வாழ்வாக நிறைவேறிற்று. நமது ஐயாவின் பொற்பாதங்கள் நடந்த இடங்களும் முழங்கால் ஊன்றிய இடங்களும் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டன. அவர்கள் முழங்கால் ஊன்றி ஜெபித்த இடத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கிறது. அதில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தமிழகத்தின் எல்லா இடங்களுக்கும் செல்கிறது. நமது ஐயாவின் பொற்பாதங்கள் நடந்து சென்ற இடங்களில் இன்று மேல்நிலை பள்ளிகள் இருக்கிறது. அன்று அவர்கள் தெருக்களில் நடந்த இடங்களெல்லாம் இன்று கூட கோபுரங்களும் மாட மாளிகைகளாகவும் காணப்படுகிறது. நமது ஐயா கரிசல் சபை மக்களின் நிரந்தர ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த இடத்தில் மணிமுத்தாறு அணையிலிருந்து ஒரு கால் புறப்பட்டு வந்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையையும் இன்று செழிப்படைய செய்கிறது. இப்படி ஐயா அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் தன் சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணி எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கடமையில் கண்ணாயிருந்தார்கள். தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிக்காமல் தூங்க மாட்டார்கள். கடமையை கண்போன்று போற்றினார்கள். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பு கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் என்னும் வாக்குப்படி ஒரே காரியத்தில் கண்ணும் கருத்துமாயிருந்தார்கள். தன் சபை மக்களும் தனது கிராமத்தை சுற்றியுள்ள மக்களும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதே அவர்களது எண்ணம். அந்த எண்ணம் ஈடேற்றம் அடைந்தது. கனம் தாவீதையா ஓர் வரலாற்று பெட்டகம். தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளுக்கேற்ப அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. மனிதருடைய வாழ்க்கை வரலாற்றில் வருகிறது. ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே வரலாறு சிறப்பு பெறுகிறது. இப்படி ஐயாவுடைய வாழ்க்கை திருநெல்வேலி திருச்சபை சிஎம்எஸ் வரலாற்றிலும் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபையின் வரலாற்றிலும் ஐயாவின் வாழ்க்கை ஒரு வரலாற்றின் திறவுகோலாக இருந்தது. தேவ சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றி முடித்தார்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நமது ஐயா அவர்கள் நிறைவு செய்த பணி மகிமையான பணி. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று கூறின அருள்நாதர் இயேசுவின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார்கள். பிறந்தது ஓர் இடம், வளர்ந்தது ஓர் இடம்,
ஊழியம் செய்தது வெவ்வேறு இடங்கள். இறுதியில் கரிசலில் தங்கி பணி செய்தாலும் மரித்தது வேறு இடம். ஊழியத்தில் என்ன நிலை நேர்ந்தாலும் அதுவே தேவ சித்தமாக தெரிந்து கொண்டார்கள். தன்னை அன்னகராக்கி பெற்றோரை விட்டு சுற்றத்தாரை மறந்து இறைவன் இயேசுவுக்கு அடிமையான அவருக்கு ஆண்டவரின் திருச்சபை ஈவாக கொடுக்கப்பட்டது. என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 அத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறின அந்த ஆண்டவரின் வாக்குப்படி நமது தாவீது ஐயா வாழ்ந்த காலத்திலும் இப்போது ஆண்டவரின் சமூகத்தில் இருக்கும் காலத்திலும் ஏராளமான மக்கள் அவர்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பூமி உள்ளளவும் ஆண்டவரின் திரு வருகை வரையில் கரிசல் சிஎம்எஸ் திருச்சபையார் மாத்திரமல்ல, அந்த வட்டாரத்தில் உள்ள எல்லா மக்களும் ஐயாவை மறவார்கள். ஐயாவினுடைய புகழ் வாழ்க. அவர்கள் செய்த ஊழியத்தை பெண்ணடியார்கள் செய்து அருள்நாதரின் நாமத்திற்கு மகிமை ஏறெடுக்க வேண்டும் என்று கூறி கரிசல் திருச்சபையாராகிய நாங்கள் ஐயாவிற்கு அவருடைய அருமையான ஊழியத்திற்கு நாங்கள் கனம் கொடுத்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நிறைவு செய்கிறோம். வாழ்க இயேசுவின் நாமம், வளர்க திருச்சபை. தாவீது ஐயா ஐயா மண்ணில் நாங்கள் வளமாய் வளமாய் வாழ்ந்திட தொண்டுகள் செய்தீர் செய்தீர் எம்மையும் வளமாக்கி சென்றீர். தந்தாய் உந்தபத்தால் ஏழ்மையை அகற்றி ஏக்கத்தை மாற்றி ஊக்கத்தை தந்தாய் உந்தபத்தால் ஆக்கத்தை நாங்களும் பெற்றோம் எமக்கு நேசத்தை காட்டிடவே உழைத்தாய். பார்வோற்றும் தாவீது ஐயா ஐயா மண்ணினில் நாங்களும் வளமாய் வளமாய் வாழ்ந்திட தொண்டுகள் செய்தீர் செய்தீர் எம்மையும் வளமாக்கி சென்றீர். கல்வியகம் கட்டி கண் திறந்தீர் பொது வாழ்வில் நன்றே செய்தீர் செய்தீர் நாங்களும் புது வாழ்வை அடைந்திடவே உழைத்தீர். பார்வோற்றும் தாவீது ஐயா ஐயா மண்ணில் நாங்களும் வளமாய் வளமாய் வாழ்ந்திட தொண்டுகள் செய்தீர் செய்தீர் எம்மையும் வளமாக்கி சென்றீர். உன் பேரை சொல்ல சொல்ல எம் இதயம் மகிழுதையா. எம் வாழ்வில் நீங்கள் செய்த நன்மைகள் பெரியதையா.
உம் பேரை சொல்ல சொல்ல எம் இதயம் மகிழுதையா. எம் வாழ்வில் நீங்கள் செய்த நன்மைகள் பெரியதையா. கரும்பினில் இனிப்பானாய், உப்பினில் கரிப்பானாய், விளக்கினில் ஒளியானாய், கண்ணீர்க்கு இமையானாய், பரிசலுக்கு பொருளானாய், எம் வாழ்வின் வழியானாய். கரும்பினில் இனிப்பானாய், உப்பினில் கரிப்பானாய், விளக்கினில் ஒளியானாய், கண்ணீர்க்கு இமையானாய், கரிசலுக்கு பொருளானாய், எம் வாழ்வின் வழியானாய். உம் பேரை சொல்ல சொல்ல எம் இதயம் மகிழுதையா. எம் வாழ்வில் நீங்கள் செய்த நன்மைகள் பெரியதையா. அறிவொளி தந்திட்டாய், அகவிருள் நீக்கினாய், அண்ணலின் வழி நடந்தாய், கலங்கரை விளக்கானாய், காரிருள் நீக்கினாய், எம் வாழ்வில் ஒளியானாய். அறிவொளி தந்திட்டாய், அகவிருள் நீக்கினாய், அண்ணலின் வழி நடந்தாய், கலங்கரை விளக்கானாய், காரிருள் நீக்கினாய், எம் வாழ்வில் ஒளியானாய். உம் பேரை சொல்ல சொல்ல எம் இதயம் மகிழுதையா. எம் வாழ்வில் நீங்கள் செய்த நன்மைகள் பெரியதையா. உம் பேரை சொல்ல சொல்ல அண்ணா ஆவண்ணா படித்தார் நம் தாவீதையா. என்னும் எழுத்தும் படித்தார், ராப்பகலாக ஓய்வில்லாமல் படித்தார். ஆரம்ப பள்ளியிலே அறிவுடை மகனாக, ஆரம்ப பள்ளியிலே அறிவுடை மகனாக, படிப்பிலும் செயலிலும் சிறந்த மாணவனாக அனா ஆவண்ணா படித்தார் நம் தாவீதையா. என்னும் எழுத்தும் படித்தார். காலை எழுந்ததுமே கர்த்தன் இயேசுவை கனிவுடனே நினைத்தார், கருத்துடனே பொன்னான வேதம் படித்தார். மாலை வேளைதனிலே நண்பருடனே ஓடி, மாலை வேளைதனிலே நண்பருடனே ஓடி, விளையாட ஓடி ஓடி, விளையாட ஓடி ஓடி, களித்துடனே மகிழ்ந்தார். ஆனா ஆவண்ணா படித்தார் நம் தாவீதையா. என்னும் எழுத்தும் படித்தார், ராப்பகலாக ஓய்வில்லாமல் படித்தார். இறைவன்
பாரமுடன் சிலுவை காட்சியை படித்தார். சரிகம பதனிசா ஆரோகணம் படித்தார். சரிகம பதனிசா ஆரோகணம் படித்தார். சனிதப மகரிச சனிதப மகரிச அவரோகணம் படித்தார். அனாதாவண்ணா படித்தார். நம் தாவீதையா என்னும் எழுத்தும் படித்தார். ராப்பகலாக ஓய்வில்லாமல் படித்தார்.